ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸோட 4வது கிளாஸ். ஆல்ரெடி நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் 3 கிளாஸஸை முடிச்சிட்டோம். அண்ட் போன கிளாஸில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட முதல் செக்மெண்ட் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, செக்டார் வைஸ் அனாலிசிஸ் தான். இந்த மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸும் இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் கொஞ்சம் பேரலாக தான் போகும். அதாவது ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி ரெண்டும் பேரலாக தான் போகும். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இது வந்து ஒரு படத்தை பாதியிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தால் கூட அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். அந்த வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும், ஆர்பிஐயோட ரோல் என்ன, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், ஜிடிபி க்ரோத், இதனால் ஒரு கம்பெனி எப்படி பாதிக்கப்படுது, எக்கனாமிக் சைக்கிளை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட்டோட இதுக்கு முன்னாடி வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எக்கனாமிக் சைக்கிள்னால இந்த இண்டஸ்ட்ரியோட தன்மை வந்து எப்படி மாறுபடுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கும் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோஸ் இருக்கும். அந்த ரேஷியோஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு செக்டாரில் எது சிறந்த கம்பெனின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு தருணத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அந்த இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இயல்பாகவே வந்து இண்டஸ்ட்ரி வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வகை சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். மூணாவது செமி சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 3 வகை எந்த மாதிரி பிரிக்கிறாங்கன்னா எக்கனாமிக் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் எக்கனாமிக் சைக்கிள்னா என்னன்னு சொல்லிட்டு. அதாவது எக்கனாமிக் சைக்கிளில் முதல்ல பூம், அதுக்கப்புறம் பீக், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ டவுன், அதுக்கப்புறம் ஒரு ரிசெஷன். இந்த ரிசெஷனை பார்த்துட்டு மறுபடியும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வட்டியை குறைக்கும் போது மறுபடியும் வந்து பூம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பூம், பீக், ஸ்லோ டவுன், ரிசெஷன், மறுபடியும் பூம். இப்படி தான் வந்து ஒரு எக்கனாமிக் சைக்கிள் இருக்கும். இந்த எக்கனாமிக் சைக்கிள் 10 வருஷங்கள் இருந்தது. இப்போல்லாம் வந்து எக்கனாமிக் சைக்கிள் வந்து ஒரு 6 வருஷத்துக்குள்ளாரே கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இந்த எக்கனாமிக் சைக்கிளோட பூம், பீக், ஸ்லோ டவுன், ரிசெஷன் இந்த எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஸ்டேபிளான சேல்ஸ், ஒரு ஸ்டேபிளான ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுற கம்பெனிஸ் தான் டிஃபென்சிவ் கம்பெனிஸ். இந்த டிஃபென்சிவ் கம்பெனிஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி எடுத்துக்கலாம், ஃபார்மா எடுத்துக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் செக்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெலிகாம். இப்போ வந்து என்ன மாதிரி பொருளாதார சூழ்நிலை இருந்தாலும் இந்த டெலிகாம் கம்பெனிஸ்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணதான் போகிறோம். இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் டிஃபென்சிவ் கம்பெனிஸ். பொருளாதாரத்தில் மக்கள் கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ இந்த மாதிரியான பொருட்களை தவிர்க்கவே முடியாது. அதை வந்து டிஃபென்சிவ் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து சைக்ளிக்கல் கம்பெனிஸ்ன்றது இந்த சிமெண்ட்டு, ஸ்டீலு, ஏவியேஷன், ஆட்டோ செக்டார் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பூம் இருக்கும்போது, பீக் இருக்கும்போது அதிகமான பேர் வண்டி வாங்குவாங்க, அதிகமான பேர் வீடு வாங்குவாங்க. இதனால் இந்த பொருட்களோட சேல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதே ஸ்லோ டவுன் ஆகும்போது, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகும்போது இந்த மாதிரியான பொருட்களோட சேல்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ எக்கனாமிக் சைக்கிள் நல்லா இருக்கும்போது இவனுங்க வந்து சூப்பராக இருப்பானுங்க. எக்கனாமிக் சைக்கிள் வந்து ஸ்லோ டவுனும் ரிசெஷன் இருக்கும்போது இவனுங்க பயங்கரமாக அடி வாங்குவாங்க. ஸோ இவங்களை வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து செமி சைக்ளிக்கல்னா யாருன்னா இவன் அந்த பக்கமும் போக மாட்டான், இந்த பக்கமும் போக மாட்டான், மிடில் பெஞ்சர்ஸ் நம்மள மாதிரி. அதாவது எக்கனாமிக் சைக்கிள் சூப்பராக இருக்கும்போது இவங்களோட சேல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே எக்கனாமிக் சைக்கிள் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது இந்த அளவுக்கு வந்து அடி வாங்க மாட்டாங்க, சுமாராக தான் அடி வாங்குவாங்க. அதாவது 90 மார்க் எடுக்கிறவன் டீச்சர்கிட்ட பாராட்டு வாங்குவான், ஃபெயில் ஆகுறவன் அடி வாங்குவான். இந்த 70-80 வாங்குறவங்க அடியும் வாங்க மாட்டாங்க, பாராட்டும் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கேட்டகரி. இந்த செக்மெண்ட்ல குறிப்பாக யார் வருவாங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் தான் வருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பொருளாதாரம் நல்லா செழிப்பாக இருந்தாலும் சரி இல்லையானாலும் சரி, டியூப்லைட் வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னா டியூப்லைட் வாங்கணும், ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னா ஃபேன் வாங்கணும். ஆனால் ஏசி வாங்குவோமான்றது சந்தேகமான விஷயம். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள், இப்போ செல்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா வாங்கி தான் ஆகணும். அதாவது பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ஃபோன் வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸாக இருக்கும். அதே ரிசெஷன் டைமில் வந்து நம்ம 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்குவோமா இல்லை 10,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்குமான்றது ஒரு கேள்வியாக வந்து மாறும். ஸோ இதனால தான் இதை வந்து செமி சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ இயல்பாகவே வந்து ஒரு கேள்வி வரும், அப்போ இந்த டிஃபென்சிவ் கம்பெனிஸ் இந்த எக்கனாமிக் சைக்கிள்னால பாதிக்கப்படாதான்னு கேட்டிங்கன்னா இதுவும் பாதிக்கப்படும், ஆனால் அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த பிரியாணி அரிசி வந்து 75 ரூபா 80 ரூபா கிலோ விற்பாங்க. இந்த பொருளாதார மந்த நிலை பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பணமே இல்லைன்னா பிரியாணியே செய்ய மாட்டாங்க. அப்படியே பிரியாணி செய்யறதாலும் சாதாரண பச்சரிசியை வச்சு செய்ய முடியும், ஏன் ஆஃப் பாயில் அரிசியை வச்சு கூட செய்ய முடியும், பிரியாணி செய்ய முடியும், அந்த அளவுக்கு நல்லா இல்லையானா கூட. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரியாணி அரிசியோட சேல்ஸ் குறையும். இந்த மாதிரி சர்டன் கூட்ஸோட சேல்ஸ் வந்து குறையும். ஆனால் டூத் பேஸ்ட் மாதிரியான பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட சேல்ஸ் வந்து குறையாது. ஏன்னா அதை வாங்குறதே நம்ம 20 ரூபா வேஸ்ட் வாங்குவோமா, அது ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுமா, அது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்காததுனால இது வந்து அடி வாங்காது. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் எப்பயுமே செக்டார் வைஸாகவும் டைவர்சிஃபை பண்ணணும், வெறும் ஸ்டாக்ஸ் வைஸாக மட்டும் டைவர்சிஃபை பண்ணாமல். அப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய செக்டார் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஐடிசியோட மிகப்பெரிய ஃபேன் கிடையாது, இருந்தாலும் கூட ஐடிசியில் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு சர்டன் பர்சன்டேஜை நான் ஒதுக்கியிருக்கேன். காரணம் ஐடிசி கிட்ட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்குது, சிகரெட் பிஸ்னஸ் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேரிக்கோ, இந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி கம்பெனிஸ்லையும் நான் முதலீடு பண்ணியிருக்கேன். இந்துஸ்தான் யூனிலிவரில் ரொம்ப மோசம், ஐடிசியாச்சும் வச்சு டிவிடெண்ட் தரான், இவன் வந்து டிவிடெண்ட்டும் கொடுக்க மாட்டான். இருந்தாலும் கூட நாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸையும் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் எப்போ வேணாலும் எக்கனாமியில் வந்து ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வரலாம், அதை நம்மள மாதிரி சாதாரணமான இன்வெஸ்டர்ஸ்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லா சூழ்நிலைக்கும் தயாராக இருக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து இப்போ எப்படி இந்த எக்கனாமிக் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கோ, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு. இந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும், அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஆனால் அக்கௌண்டிங்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னு சொல்லிட்டு. அதாவது அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணும்போது ஃபோர்சியபிள் ஃபியூச்சருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நடக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட தான் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் ரியாலிட்டியில் எல்லா பிஸ்னஸும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இன்வேலிட் ஆகும், அதாவது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதை தான் வந்து இந்த பிஸ்னஸ் சைக்கிள் வந்து எம்பசைஸ் பண்ணும். அதை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது அந்த இண்டஸ்ட்ரின்றதே அப்போ தான் வந்து உருவாகும். அது உருவான புதுசில் வந்து பெருதளவில் வந்து மக்களை வந்து அது ஈர்க்காது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் எல்லா மக்களும் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெட்டர் டெக்னாலஜி வந்தாலோ இல்லை அதை விட ஒரு பெட்டர் சப்ஸ்டியூட் வந்தாலோ அந்த இண்டஸ்ட்ரியை வந்து காணாமல் போயிடும். இதை வந்து ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளில் முதல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து அப்போ தான் அந்த ப்ராடக்டோ இல்லை அந்த செக்டாரோ வந்து தோன்றவே ஆரம்பிக்கும். அப்படி அது தோன்றும் போது முதல்ல மக்கள்கிட்ட அதுக்கான அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இதை வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு செக்டார் வந்ததுக்கப்புறம், புதுசாக வந்து சிஸ்டத்துக்குள்ள செக்டார் வந்ததுக்கப்புறம் அண்ட் இந்த செக்டார் என்ன இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. இதனால் வந்து கஸ்டமர்ஸோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து க்ரோத் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதிகப்படியான கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் புது க்ரோத் வந்து கம்மியாயிடும், அவங்களோட கஸ்டமர் பேஸ் அதிகமாகிடும், ஆனால் அந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்காது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கும், புதுசாக கஸ்டமர் சேரவும் செய்வாங்க. ஆனால் இந்த க்ரோத் ஸ்டேஜில் இருந்த அளவுக்கு கஸ்டமர் அக்வசிஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு அப்புறம் டிக்ளைனிங் ஸ்டேஜ் வந்து வரும். இந்த டிக்ளைனிங் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா டீக்ரோத் ஆவாங்க. புதுசாக கஸ்டமர் சேர்றதை விட வெளியில் போகிற கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க இந்த குறிப்பிட்ட செக்டார்லேருந்து. ஸோ இந்த டிக்ளைனிங் ஸ்டேஜ் வரும்போது அந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடாது, அந்த செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ட் ஆகிடாது. அதுக்கு பதிலாக அந்த செக்டார் வந்து மறுபடியும் தன்னைத்தானே வந்து ரீஇன்வென்ட் பண்ணிக்கணும், புதுசாக ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது மறுபடியும் முதல்ல இருந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அது இன்ட்ரடக்ஷன், க்ரோத்து, மெச்சூரிட்டி, டிக்ளைன் இப்படியே வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். உதாரணத்துக்கு 19ஆம் நூற்றாண்டில் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் வந்தது. அன்னைக்கு இருந்த கார்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காரை கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரோட மாடல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை ஒரு புது கார் வரும்போது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் போதுமான மக்கள் அதே மாதிரியான காரை வாங்கினதுக்கப்புறம் அந்த காரோட மவுஸ் வந்து கம்மியாகும். காரணம் காம்படிட்டர்ஸ் வந்து அதை விட பெட்டர் ப்ராடக்ட்டை கொடுத்தாலோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி வரும்போதோ அதனோட சேல்ஸ் கம்மியாகும். மறுபடியும் கம்பெனிஸ் வந்து புதுசாக ஒரு மாடலை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அளவுக்கு
இந்த எல்என்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேஸில் ஓடக்கூடிய காரையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த காரோட சேல்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா நோக்கியா ஃபோன். அதாவது பட்டன் ஃபோன் இருந்த காலகட்டத்தில் நோக்கியா தான் வந்து நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த பட்டன் ஃபோன்ன்றது எப்போ ஸ்மார்ட் ஃபோனாக மாற ஆரம்பிச்சதோ, டச் ஸ்க்ரீனெல்லாம் வர ஆரம்பிச்சதோ, அவங்க வந்து அந்த டெக்னாலஜியில் லேக் ஆகிறாங்க. இதை வந்து இதோட பொருத்தி பாருங்களேன். முதல்ல வந்து பட்டன் ஃபோன் வருது, அதை மக்கள் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த பட்டன் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது, டச் ஸ்க்ரீன் வருது. அந்த டெக்னாலஜியில் முதல்ல வருது சாம்சங். அவனும் கூட லேட்டரானில் வந்து விவோ, ஓப்போ மாதிரியான சைனீஸ் கம்பெனி கிட்ட தோற்று போயிடுறான். ஸோ இந்த டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நோக்கியா மறுபடியும் இந்த டச் ஸ்க்ரீனில் வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளார சைனீஸ் கம்பெனி, கொரியன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க. ஆப்பிள் மாதிரியான அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து இந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கியா வந்து இந்த பிக்சர்லேருந்து வெளியே போயிடுச்சு. அதாவது இந்த டிக்ளைனிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனி கரெக்டாக அவங்களோட ரீஇன்வென்ஷன் பண்ணுறாங்களோ, ஆர்என்டி பண்ணுறாங்களோ, அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட கம்பெனியை வந்து கொண்டு போக முடியும். எந்த கம்பெனி ஆர்என்டியில் வந்து லேக் ஆகிறாங்களோ அவங்க வந்து அதோட சொல்லி முடிஞ்சிச்சு. நாம ஒரு இன்வெஸ்டரா எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லையா, ஒரு கம்பெனி நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கு, அவங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து லீடராக இருக்காங்கன்னும் போது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே ஒரு கம்பெனியோட சேல்ஸ் குறையும் போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நாம் ஒரு இன்வெஸ்டரா ஒரு செக்டாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிளை கூட எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரிஸில் வந்து நம்பிக்கை வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து தொடர்ந்து டிக்ளைனிங் ஸ்டேஜ்லேயே இருக்கு, சரிங்களா? அந்த டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆர்என்டி பண்ணியோ ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வந்தோ அந்த கம்பெனி வந்து உயிர் தெளிந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதை வந்து டேர்ன் அரவுண்டுன்னு சொல்லுவாங்க. TURNAROUND, டேர்ன் அரவுண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இன்டர்நெட்டில் போய் அடிச்சிங்கன்னா கூட நிறைய கதைகள் வரும். உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக வந்த கதை பார்த்தோம்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டரி உற்பத்தி செய்யக்கூடிய பிஸ்னஸை வந்து பெருசாக்கிறதுக்காக. அந்த இடத்துல அவங்க பெரிய பிளேயராக மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க மேலே பெட் பண்ணுறாங்க. ஒருவேளை ஓலா எலக்ட்ரிக் சக்ஸஸ்ஃபுல்லாக பேட்டரியை உருவாக்கிட்டாங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து விற்காம போனால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வெர்டிகல் வந்து கிடைச்சிடும். உதாரணத்துக்கு ஓலா எலக்ட்ரிக் தான் முதல்ல ஈவி செக்மெண்ட்டில் பெரிய பிளேயராக வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுறாங்க. அண்ட் அவங்களோட வண்டியை வாங்குறாங்க. அண்ட் அவங்களோட வண்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை, சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு டிக்ளைனிங் ஸ்டேஜஸ்குள்ளார வருது. டிக்ளைனிங் ஸ்டேஜஸ் வரத்துக்குள்ளார அவங்க மறுபடியும் வந்து பேட்டரி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போகிறாங்க. அதாவது ஆர்என்டி, ரீஇன்வென்ஷனுக்குள்ளார போகிறாங்க. இந்த ரீஇன்வென்ஷன் கரெக்டாக செட் ஆகி நிறைய பேர் அவங்க கிட்ட பேட்டரி வாங்க ஆரம்பிச்சானா அடுத்த பிஸ்னஸ் சைக்கிளுக்கு, அதாவது அடுத்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளுக்கு ஓலா வந்து ரெடி ஆகிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளுக்கு இன்னொரு கேஸ் ஸ்டடியும் இருக்குது. அதாவது டெலிகாம் செக்டார். இந்த டெலிகாம் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா 2001க்கு அப்புறமா எல்லாரும் ஃபோன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சிம் கார்டோட சேல்ஸ் அதிகமாகுது, எல்லாரும் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2G வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2Gலேருந்து 3Gக்கு வருது. இது எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கு. 2001 ஆரம்பித்து 2016 வரை எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. திடீர்னு ஒருத்த வரான், ரிலையன்ஸ் ஜியோ. அவன் வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரான், நிறைய ஆஃபர்ஸை கொண்டு வரான். இந்த இடத்துல மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லேருந்து டிக்ளைனிங் ஸ்டேஜுக்கு மற்ற செல்ஃபோன் கம்பெனிஸ் எல்லாம் போகுது. அதாவது இருக்கக்கூடிய எம்டிஎஸ், டாடா டோகோமோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஃபீல்டுலேருந்தே வெளியே போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வோடஃபோன் ஐடியா வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. மெர்ஜ் பண்ணியாச்சு நம்ம தப்பிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாரதி ஏர்டெல் ஜியோவோட ஒரு டஃபஸ்ட் ஃபைட்டை கொடுக்குறாங்க. அவங்க வந்து கண்டிப்பான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்படிட்டராக ஜியோக்கு வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ரப்ஷன் மூலயமாவும் இந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளுக்கு ஒரு முடிவு வரலாம். அப்போயும் வந்து ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கணும். ரிலையன்ஸ் ஜியோவை எதிர்த்து பாரதி ஏர்டெல்லால் ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடிச்சதுன்னா அவங்க கிட்ட இருந்த கேஷ் ரிசர்வ்ஸ் தான். அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களால ரிலையன்ஸ் எதிர்த்து நிற்க முடிஞ்சது. ஒருவேளை அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இல்லைன்னா மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபீல்ட் அவுட் ஆனாங்களோ அந்த மாதிரி அவங்களும் ஃபீல்ட் அவுட் ஆயிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இன்னைக்கு டெலிகாம் செக்டார்ன்றது மோனோபோலியாக மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ அந்த வோடஃபோன் ஐடியா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் கம்பெனியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 4000 கோடி ரூபாவை 2026 கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வோடஃபோன் ஐடியாவும் திரும்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கான கேஸ் ஸ்டடி இந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளுக்கு. இந்த டிஸ்ரப்ஷன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் உண்டாகணும். நாம் ஒரு கம்பெனியில் வந்து பெரிய அளவுக்கு பணத்தை முதலீடு பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் புதுசாக அதே பிஸ்னஸை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் நம்மளோட மார்க்கெட்டில் போட்ட பண்ண என்னத்துக்கு ஆகுது? நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விழும். இதை நிறைய முறை வந்து காம்படிஷனுக்கு ஆள் வந்த உடனேயே ஷேர் ப்ரைஸஸ் விழுறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுலேருந்து தவிர்க்கணும்னா அந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய செக்டாரில் மிகப்பெரிய அளவுக்கு பேரியர்ஸ் இருக்கணும், அதாவது தடுப்பு இருக்கணும். இப்போ ரோட்டில் போகும்போது பேரிகேட் இருந்துச்சுன்னா அதை தாண்டி போக முடியாது, அதை கடந்து போக முடியாது, ஒதுங்கி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி பேரியர்ஸ் இருக்கும்போது புதுசாக வந்து யாராலையும் அந்த செக்டாருக்குள்ளாரே வர முடியாது. அப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து மோனோபோலியாவோ டியோபோலியாவோ இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயல்பாகவே வந்து ஒரு செக்டாரோட பேரியர்ஸ்ன்றது பல வகையாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய பேரியர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய செக்டாராக இருக்கணும். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய செக்டார்னா ரொம்ப சில பேரால் தான் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ தான் எல்லாரும் வந்து எடுத்தவங்களாம் வந்து அந்த பிஸ்னஸ்குள்ளே வரமாட்டான். நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கணும். இந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கும்போது இயல்பாகவே வந்து இவ்வளோ அலைஞ்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டன்ட்டு காப்பிரைட் மாதிரியான விஷயங்களும் புது பிளேயர்ஸ் உள்ளே வராமல் தடுக்கும். அதாவது இது வந்து ஃபார்மா கம்பெனிஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாலாவது விஷயம் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் பிராண்ட் ப்ரெசன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். இந்த ஸ்ட்ராங் பிராண்டு டிஸ்ட்ரிபியூஷனெல்லாம் எஃப்எம்சிஜி மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கோல்டு வின்னர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வாயில வந்து கோல்டு வின்னர் தான் வரும். காரணம் அந்த அளவுக்கு அந்த பிராண்டை நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து 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 பழகிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி பிராண்ட் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் போது புதுசாக பிளேயர் வரும்போது அவங்களால மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான பேரியர்ஸ் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸில், இந்த மாதிரியான பேரியர்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் மட்டும் நீ சேஃபாக இருந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு டெலிகாம் செக்டாரே எடுத்தவங்களாலலாம் வர முடியாது. அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டார். அப்படி இருந்து கூட அம்பானின்னு ஒருத்தர் வந்து ஒத்த ஆட்டத்தையும் வந்து கலைச்சி போட்டுட்டார். ஸோ அப்படியும் நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம போன வாரம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்ணிட்டோம்னா நம்ம கைமீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த பேரியர்ஸ் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களையும் நம்ம ஒரு இன்வெஸ்டராக வந்து ஒரு ஷேரை வாங்கும்போது பார்க்கணும். அதாவது ஒரு கம்பெனியை வாங்கும்போது அவங்களோட காம்படிட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு காம்படிட்டர்ஸே இல்லை. பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த கம்மெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு காம்படிட்டர் இல்லை. ஜில்லட், இவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு காம்படிட்டர் இல்லை. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு காம்படிட்டர் இல்லை. இந்த மாதிரி காம்படிட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி இறங்கினோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிட்டத்தட்ட மோனோபாலி டியோபாலி மாதிரி சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ்எல் இருக்காங்களா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு காம்படிட்டர்ஸே இயல்பாக கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ளையர், இவங்களுக்கு கூட்ஸை விற்கிறவங்களோட பார்கெனிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு இவங்களோட ரா மெட்டீரியல் யார்கிட்ட போனாலும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இவங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குற கன்சியூமர் வந்து இவங்கிட்ட வந்து விலையை குறைச்சி கொடுன்னு சொல்லிட்டு கேட்க முடியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட சப்ஸ்டியூட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு ப்ளூ பேன் ஆயிலேனா என்ன, நான் ரெட் பேனால வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பிஸ்னஸில் நம்ம வாங்கக்கூடாது. ப்ளூ பேனாக இருந்தாலும் சரி, ரெட் பேனாக இருந்தாலும் சரி, போர்டு இருந்தால் தான் எழுத முடியும். ஸோ போர்டு விற்கிறவனை தான் நம்ம வாங்கணும். ஸோ சப்ஸ்டியூட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், அந்த ப்ராடக்ட்டுக்கான சப்ஸ்டியூட். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் நம்ம முதலீடு பண்ணால் நம்மளோட முதலீடுகள் கம்பேரிட்டிவ்லி வந்து சேஃபாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பேரியர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டார், அதே மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டார், அதே மாதிரி எவனுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு செக்டார் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த செக்டாரில் ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4-5 பேரில் யார் சூப்பராக இருக்காங்க, யார் நல்லா படிக்கிற பையன், யார் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான மெட்ரிக் தான் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். இதை வந்து நம்ம ஐபியோட டிஆர்ஹெச்பியில் கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கீ பெர்ஃபார்மிங் இண்டிகேட்டர்ஸ்ன்றது ஒவ்வொரு செக்டாருக்கும் மாறுபடும். அதாவது ஒவ்வொரு செக்டாருக்கும் அந்த செக்டாருக்கான தனித்துவமான கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கும், கேபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் இன்னைக்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்த வாரம் சனிக்கிழமை மற்ற செக்டார்ஸோட கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 20-30 செக்டார்ஸ் இருக்குது. அது எல்லாத்த பற்றியும் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போது, உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸ் மொத்தமாக இருக்கும். நான் ஏன் இதை முக்கியமாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா, இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு செக்டாரில் 50 கம்பெனி இருந்தால் கூட சரி, அந்த 50 கம்பெனியில் சூப்பரான 3-4 கம்பெனி செலக்ட் பண்ணி அதில் உங்களோட முதலீடுகளை பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான். அண்ட் இன்னைக்கு நம்ம கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம்.
இந்த பேங்க்ஸ்ல முதல் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நீங்க பார்க்க வேண்டியது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இயல்பாகவே வந்து பேங்கிங் பிஸ்னஸ் எப்படி செயல்படும்னா, டெபாசிட்டர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட்டை வாங்கி அந்த பணத்தை கடனாக கொடுத்து அதுக்கான வட்டியை வந்து சம்பாதிச்சு தான் அவங்க லாபம் சம்பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு 2.5% வட்டி கொடுக்குறாங்க, 2500 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3000 ரூபாய் வந்து பேங்க் எனக்கு கொடுக்குற வட்டி. அண்ட் அந்த 1 லட்ச ரூபாவை நீங்கள் லோன் வாங்க போனீங்கன்னா உங்ககிட்ட 10% வந்து வட்டி போடுவாங்க. இந்த 10% வட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 10,000 ரூபாயில் எனக்கு 2500 ரூபா 3000 ரூபாய் கொடுத்தது போக பாக்கி அவங்களுக்கு 7000 ரூபாய் அளவுக்கு லாபம் இருக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சுத்தமாக இருக்காது. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு சுத்தமாக வட்டியே கொடுக்க மாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 2.5% 3% கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 6% 7% அளவுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. உதாரணத்துக்கு ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 25 பேங்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 பேங்க்ஸில் டாப் 3 or 4 பேங்க்ஸ் எந்த பேங்க்ஸ் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்ஸில் நம்ம முதலீடு பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். அடுத்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, பேங்க் கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் இருக்கு, அவங்களோட பணம். சரியா? அதாவது நம்மள மாதிரி டெபாசிட்டர்ஸ் கிட்ட வாங்கின பணம் கிடையாது. அவங்களோட பணம்னா ஷேர்ஸை விற்று அதன் மூலியமா பணம் வந்திருக்கலாம், இல்லைன்னா போன வருஷம் எங்களுக்கு லாபம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ரீடைன்டு ஏர்னிங்ஸாக வந்து சேர்த்து வச்சுக்கலாம், ரிசர்வ்ஸாக சேர்த்து வச்சுக்கலாம். அந்த பணம் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்கு. அந்த 1000 கோடி ரூபாயில் நான் வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுத்துருக்கேன். அந்த 10,000 கோடி ரூபாயில் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த 10,000 கோடி ரூபாய் கீழே போட்டுக்கணும். இந்த கீழே போட்டுட்டு இன்டூ 100 போட்டோம்னா வரக்கூடிய வந்து 10% வரும். ஸோ இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி 10%. இது என்ன கான்செப்ட்னா, இந்த 1000 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம், இந்த 10,000 கோடியும் ரிஸ்கான அசெட்ஸ். இந்த ரிஸ்கான அசெட்ஸ்ன்னு சொல்லும்போது எது வரும்னா, நீங்க கோல்டு லோன் எடுக்கிறீங்கன்னா அது 100% ரிஸ்க் கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா கோல்டை வித்துட்டு அவங்களோட பணத்தை காப்பாற்றிக்க முடியும், அது செக்யூர்டு லோன்ஸ். அதே ஒரு ஹோம் லோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து ரிஸ்கான அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் ஹோம் லோனில் ஒரு 25 லட்சம் ரிஸ்க்கு இல்லை 30 லட்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த 30 லட்சத்தை இந்த 10,000 கோடியில் வந்து சேர்த்திடுவாங்க. சரியா? அதே மாதிரி சுத்தமாக இந்த கார்பரேட் ஹவுசஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு, எம்எஸ்எம்இக்கெல்லாம் கொடுக்குறாங்களே எந்த கொலாட்ரலும் இல்லாமல், அதை வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் 100%யும் இந்த ரிஸ்கான அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு சேர்த்திடுவாங்க. இப்போ அவங்க கையில் இருக்கிற பணம் டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிஸ்கான லோன்ஸ். இந்த லோன் வந்து திருப்ப வருமானது டவுட்டு, நம்மகிட்ட எந்த கொலாட்ரலும் இல்லை அப்படின்னு சொல்றது கீழே போட்டு இன்டூ 100 போட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் 10%. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்கான ஆக்சுவலான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் அசெட்ஸ் இன்டூ 100 வரது தான் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோட ஃபார்முலா. இந்த கேபிட்டலை வந்து டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இந்த டயர் 1ன்றது ஷேர்ஸை விற்றோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய லாபத்தை ரிசர்வ்ஸாக வச்சோ சம்பாதிச்ச பணம். இந்த டயர் 2ன்றது டயர் 2 பாண்ட்ஸை விடுவாங்க. நீங்கள் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்பிஐ வந்து டயர் 2 பாண்ட்ஸ் வந்து இத்தனை 1000 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டயர் 2 பாண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. காரணம், இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து அதிகமாக வச்சுக்கிறதுக்காக. ஏதாவது ஒரு ரிஸ்க்னா இந்த பணத்தை வச்சு அந்த ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து ப்ரொவிஷனிங்கும் பண்ணுவாங்க, அது வந்து தனியாக பார்த்துக்கலாம். அடுத்து கேபிஐன்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் ரேஷியோ. அதாவது ஒவ்வொரு குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்ககிட்ட எந்த அளவுக்கு டெபாசிட் உயர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக லோன்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லக்கூடிய டேட்டா. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பேங்க் வந்து ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவங்கள நம்பி நிறைய டெபாசிட்ஸ் வருது. டெபாசிட் வர அதே பட்சத்தில் இவங்க லோனும் அதிகமாக கொடுக்குறாங்க. லோன் அதிகமாக கொடுக்கும்போது லாபம் அதிகமாக சம்பாதிப்பாங்கன்றது ஒரு சிக்னல். ஸோ இதையும் வந்து டாப் பேங்க்ஸ் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த கேபிஐன்னு பார்த்தோம்னா காசா ரேஷியோ. இந்த காசா ரேஷியோவை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா காசா, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் டிவைடட் பை டோட்டல் டெபாசிட் இன்டூ 100. இப்போ வந்து 2 பேங்க் இருக்கு. ஒரு பேங்க் கிட்ட 1000 கோடி ரூபாய் டெபாசிட் இருக்கு, டோட்டல் டெபாசிட் வந்து 1000 கோடி இருக்கு. இன்னொரு பேங்க் கிட்டயும் 1000 கோடி ரூபாய் வந்து டோட்டல் டெபாசிட் இருக்கு. ஸோ இவங்கிட்ட காசா வந்து 300 கோடி இருக்கு. இவங்கிட்ட காசா வந்து 500 கோடி இருக்கு. ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இவனோட காசா ரேஷியோ வந்து 30%, இவனோட காசா ரேஷியோ வந்து 50%.
இதுல யார் ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க, அதிகமான லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு, இவனுக்கு தான் இருக்கு. ஸோ காசா ரேஷியோ யாருக்கு அதிகமா இருக்கோ அவனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனா இந்த காசா ரேஷியோ மட்டும் பிளைனா பார்க்கக்கூடாது, ரெண்டு பேங்க்கும் ஈக்குவலான சைஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சின்ன பேங்காக இருந்து காசா ரேஷியோ நிறைய இருக்கும்போது அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணுறதை விட பெரிய பேங்காக இருந்து காசா ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணணும். பெரிய பேங்க்கை நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது பெரிய பேங்க்கோட காசா ரேஷியோஸ் வந்து கம்பேர் பண்ணணும். சின்ன பேங்க் கம்பேர் பண்ணும்போது சின்ன பேங்க் கம்பேர் பண்ணணும். இல்லை நான் வந்து சின்ன பேங்க்கில் நம்பிக்கை வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெரிய பேங்காக வருங்காலத்தில் வளரும்னா சின்ன பேங்க் இருக்கக்கூடிய குரூப்பில் காசா ரேஷியோ யாருக்கு அதிகமாக இருக்கோ அவனுங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அடுத்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர். இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் கூட பேசியிருக்கோம். அந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டை பற்றி பேசும்போது பேசியிருக்கோம். இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் என்னன்னு பார்த்தோம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் எஸ்எல்ஆர்ன்றது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது ரெண்டுமே வந்து ஆர்பிஐ தான் சொல்லும். இத்தனை பர்சன்டேஜ் அளவுக்கு நீ சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணு, இத்தனை பர்சன்டேஜ் அளவுக்கு நீ எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளார மானிட்டரி சிஸ்டத்துக்குள்ளார பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க. வேணும்னா பணப்புழக்கத்தை அதிகரிக்கலாம், வேணும்னா கம்மி பண்ணலாம். இதை பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க்ல இவ்வளோதான் நீ லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளார புது பணம் வெளியே போகாது. ஸோ இதுக்காக சொல்லுவாங்க. இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து டைரக்டா வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து மாறுபடாது. இது எல்லா பேங்க்குக்கும் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இது எப்பெல்லாம் ஆர்பிஐ வந்து அதிகமாக வைக்கிறாங்களோ அப்போ ஓவரால் பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட குரோத்தே வந்து கம்மியாக இருக்கும். எப்பெல்லாம் இது ஆர்பிஐ வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்களோ அப்போ பேங்க்ஸால் அதிகமான பணத்தை லோனாக கொடுக்க முடியும். அப்போ வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து இந்த சிஆர்ஆரை கம்ப்ளீட்டாக கேஷாக தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த எஸ்எல்ஆரை கவர்மெண்ட் பாண்ட்ஸாவோ கோல்டாவோ கூட மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதன் மூலியமாகவும் வந்து பேங்க்ஸுக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் என்பிஎஸ் அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். இந்த என்பிஎஸ் ஜிஎன்பிஏ என்என்பின்னு சொல்லுவாங்க. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், வாரா கடன்கள். அண்ட் இது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பேங்க் நல்ல பேங்க்னு சொல்லுவான். இப்படிதான் வந்து ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்து இதுல இவன் சூப்பரா இருக்கான், இதுல இவன் சுமாரா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் இதை தாண்டி காமனான சில ரேஷியோஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ, பி ரேஷியோ, பிஇஜி ரேஷியோ, இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்ல பார்த்துக்கலாம். ஆனா ஒரு செக்டாரை படிக்கும்போது அது வந்து கம்பெனி பத்தின தனி டேட்டா அது. ஆனால் ஒரு செக்டாராக பார்க்கும்போது இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து மற்ற செக்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்பிஎஃப்சி, ஏவியேஷனு, ஸ்டீலு, சிமெண்ட்டு, மற்ற எல்லா செக்டார்ஸை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிளாஸில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.